உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீபன். உங்களுக்கு தெரியும், நான் தர பயிற்சிகள் எல்லாம் மிகவும் இலவானது. ஒன்றுமே தெரியாதாக்கள் இந்த கீபோர்டை வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது சார்ந்த விடயங்கள், அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பு சம்பந்தமா பல விஷயங்கள் தான் தோன்றிருக்கும். உங்கள்ட்ட யார்ட்டையும் நீங்க கிளாஸுக்கு போட்டா அது காசு வேணும், அது கீபோர்டு வேணும், பல விஷயங்கள் வேணும். பட் உண்மையா பேசிக்கா ஒரு கீபோர்டு இருந்ததை நம்ம இதை படிக்கலாம், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஹியரிங் நாலேஜ், இந்த பாட்டு படிக்கிறாங்களுக்கும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களும் சரி, பல பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நீங்க கிளாஸுக்கு போனீங்கன்னா அது காசுலயே அவங்க குறியாரிப்பாங்க. காசு கொடுத்துல வாங்க நினைப்பாங்க. உங்களுக்கு சொல்லித்தர விஷயத்தை நேரடியாக சொல்லித்தராம சுத்தி போட்டு கோட்டி ஸ்கேல் அது இது படிச்சு கொண்டு அப்படியே கொண்டு வந்து உங்களை விடுவாங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் மட்டும் கிடைச்சிருக்கும், காசு செலவழிச்சிருப்பேன். ஆனா கீபோர்ட் புரியாது. ஸோ அப்படி இருக்கிறவர்களுக்கும் புதுசா ஆரம்பிக்கிறார்களுக்கும் ஒரு பாடலை இலவா வாசிக்கிறதுக்கான சரியான ஐடியா இருக்கு. நான் இப்ப இன்றைக்கு காட்டுறது ஒரு பாட்டை நான் என்ன செய்யறேன்னா ஒரு செட்டப்ல வச்சிருக்கேன். அதாவது இந்த அமைப்புல நான் கோடு கீறி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அமைப்பு அப்படியே கீபோர்ட்ல வச்சா நீங்க எல்லா நோட்ஸ்லயும் இருந்து, அதாவது எல்லா கீபோர்ட்ல இருக்கக்கூடிய 12 நோட்ஸ்ல இருந்து வாசிக்கலாம். நீங்களே இதை உங்க ஓனா கிரியேட் பண்ணி வாசிக்கிறது இந்த பயிற்சி. இதுக்கு முதல் நான் இந்த வீடியோவை போய் பாத்தீங்கன்னா ஹியரிங் சொல்லி பெரிய ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ நிறைய இருக்கு. அதை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த ஸ்டெப்புக்கு வந்து இன்னும் உங்களுக்கு லேசா சாப்பிடலாம். இப்ப புது பாடல்கள் இல்லாத டியூன்ஸ் வந்து இடைக்கால பாடல்கள் டியூனா இருக்கு பாட்டுகள். கீபோர்ட் பழகிறார்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறார்களுக்கு இதுல நிறைய விஷயம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஒரு பாடல நீ செலக்ட் பண்ணிக்கிறேன். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, அந்த பாட்டை தான் நம்ம வந்து ஒவ்வொரு சுருதியிலிருந்து, அதாவது 12 நோட் கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா 7 சுரங்கள் தொகுதின்னு சொல்லக்கூடிய 12 நோட்ஸ் இருக்கு. சியில இருந்து பி வரைக்கும் வரக்கூடிய 12 நோட் வருது. இந்த 12 நோட்ல இருந்து நம்ம எந்த பாடலையும் வாசிக்கலாம். இதுக்கு நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்தி கொண்டு வரணும். அதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது, கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறப்பான டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு பின்னால போகிறது இயல்பாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கீபோர்டு வாங்க, நல்ல மலிவான யூஸ் பண்ண ஒரு பாவிச்ச கீபோர்டு வாங்கிடுங்க. வசதி இல்லாத இருக்கிறாங்க, நல்ல கீபோர்டு வாங்கிடுங்க. இதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஹியரிங் நாலேஜ் நான் உங்களுக்கு எடுத்தாலும் இந்த ஏற்கனவே இருக்கிற வீடியோ எங்க பாருங்க, ஹியரிங் எடுங்க, வாசிங்க, நல்ல பிளேயர் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நீங்க கொஞ்சம் திறமையா வாசிக்கணும் முடியும். நீங்க அதுக்குரிய பயிற்சி எடுங்க. அதுக்கு ஏகப்பட்ட பயிற்சி இந்த யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல கூட உங்களுக்கு சிறந்த ஆசானார் கிடைக்கப்பா. நாங்க இருந்த காலத்துல, நாங்க படிச்ச காலத்துல இந்த மியூசிக்கல் சொல்லி தர யூடியூப் இல்ல. சரி, இருந்தாலும் நாங்க சுயமா தான் பல எல்லா விடயங்களையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தும் என்னுடைய அனுபவத்தை பகிர்றேன். இந்த வீடியோல இந்த கோடை வச்சுக்கொண்டு நான் இந்த பாட்டை வாசி காட்டுறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நேர்ல பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இப்ப பாருங்க, இந்த கோடுகளை நான் ஒரு இடத்துல வைக்க போறேன். இதை வச்ச உடனே பாட்டு வரப்போகுது. ஸோ இதில் நான் வைக்க போகிற இடம் உண்மையாக ஒரிஜினலாக பாட்டு வந்து இடம் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்தேன். நான் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணலாம், பட் ஒரிஜினல் இந்த பாட்டு நான் மார்க் பண்ணேன். இந்த அறிக்கை தான் ஒரிஜினல் நினைக்கிறேன், பட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம விஷயம் தான் முக்கியம். இப்போ இந்த கோடு இதை நான் நினைக்கிறேன் இந்த ஈயில் சென்டரில் வச்சிருக்கிறேன் பாருங்கள். ஈயில் சென்டரில் தான் இந்த மார்க் இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு தென்மதுரை வைகை நதி என்ற பாட்டை இந்த கோடுகளை மட்டுமே பயன்படுத்தி வாசிக்க போகிறோம். இதுதான் நோட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த கோடை மட்டும் பார்க்குறது லேசா, இல்லை ஏபிசிடி ஞாபகப்படுத்தி வைக்கிற லேசாண்டா, இதுதான் இலகுவான முறை. இப்போ நான் இதில் இருந்து வாசிக்க போகிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இதில் வர நோட்ஸ் எல்லாமே வெள்ளை நோட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தந்த நோட்டுக்கு நேராக கோடு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தா வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தினோம்னா இங்கே பிரச்சனை, இங்கே அடையாளப்படுத்தினா தான் சரியாக வரும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம், வாய்ச்சி பார்ப்போம். சரியா? இங்கே பாருங்க, வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. இந்த டீஞ்சருக்கு பாருங்க. ஸோ இஞ்சால கீரல்ல ஓடும், ஆனால் கீறி இது சரி. இப்போ சரணத்துக்கு போனால் இங்கே ஒரு மாக்க வித்தியாசமாக வச்சிருக்கிறோம். இதுல இருந்து சரணம் ஆரம்பிக்கிறது, நம்மை போன்ற சொந்தம் உண்டு, அப்படித்தானே வருது இந்த பாட்டு.
இப்போ பாருங்க, இதில் எனக்கு எந்த ஞாபகப்படுத்தினா எதையுமே வச்சுக்கொள்ளல, ஞாபகப்படுத்தவே இல்லை. நான் சும்மா அதை வச்சு வாசிக்கிறேன். இதே நோட்டை இதில் இருந்து அதை வச்சு நான் இதை அப்படியே தூக்கி மூவ் பண்ணுவோம், இஞ்சால மூவ் பண்ணுவோம். சரி, டிக்கு மூவ் பண்ணிக்க. டிக்கு மூவ் பண்ணோன்னே இது இடம் வேறுபடுது. இப்போ இந்த நோட்ஸை பயன்படுத்தி வாசிக்க போகிறேன். இந்த மார்க் பண்ண எந்த ஒரு கட்டையும் நான் வாசிக்க போகிறதில்லை. இதுதான் ஸ்கேல். இந்த பாட்டுக்குரிய ஸ்கேல்னு வச்சுக்கொள்ளுங்க. குழம்பிடணும். இதான் ராகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ராகம். இப்போ இந்த கட்டையில் மட்டுமே யூஸ் பண்ண போகிறேன். வைகை நதி தினம் பாடும் இது சரி. இதே மாதிரி இப்போ நம்மை போன்ற ரெண்டு வருது சரணம். அதுக்கு நான் இங்கே மார்க் பண்ணிடம் இந்த இடத்து. இப்போ வித்தியாசம் அது. இதுலையும் வாச்சிட்டேன். இதே பாட்டை எல்லாருக்கும் ஒரு குழப்பம் தானே. சரி, இந்த பக்கம் மூவ் பண்ணி இஞ்சால் ஒரு ஷாப் கட்டிலேருந்து வாசிப்போம். சரி, இந்த ஷாப் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? சரியா வரும், வந்தே ஆகணும். அது மேட்ச். இது இங்கே வருங்க. வைகை நதி தினம் பாடும். இந்த கட்டை இங்கே மார்க் பண்ணப்பட்டிருக்கு, இங்கே இருக்கு. அதால இது வரும். இப்போ நம்ம இப்போ இங்கே வரப்போகுது. இங்கே வாய்ச்சி நம்ம இப்போ இங்கே வரப்போகுது. பாருங்க, எங்க இருந்து வாசிக்கலாம். சரி, இன்னொரு மூவ் பண்ணும். எல்லாம் வாசியோட சரி, ஜியிலேருந்து வாசிப்போம். இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டுறோம். ஜி தானே இது, ஜியிலேருந்து. இங்கே இது பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இதான் கட்டேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? இதுதான் விஷயம். நீங்கள் எங்கே வச்சு வாய்ச்சாலும் இந்த கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி தான் உங்களோட பாட்டு. இதுதான் இந்த பாட்டுன்றதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த நோட்டை பேஸ் பண்ணி தான் இந்த லோட் பாட்டு எல்லாம் கிட்டத்தட்ட
100க்கு சில எக்ஸ்டெண்டல் நோட் ஒன்று போட்டிருந்தா தவிர மற்றபடி இந்த நோட்டில் இந்த கருப்பு கோடு கீறி எங்கே வைக்கிறோமோ அதில் வர பாட்டு நோட்ஸ் மட்டும் தான் பாட்டாக வரும். இதுதான் உண்மைத்தன்மை. இது உலக வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், என்னால் கொண்டு வரப்படுறீங்க. இப்போ சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? நீங்க இப்ப பாக்குற வீடியோ வச்சு முடிவு எடுக்காதீங்க. இந்த வீடியோல பழைய வீடியோஸை போய் பாருங்க. அதுல ஹியரிங் ஒரு பாட்டை கேட்ட உடனே வாசிக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். அதை அனலைஸ் பண்ணுங்க, அதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பல ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கிற இசையமைப்பாளரும் சரி, வளர்ந்து வராக்களும் சரி, டைரக்டர் மாதிரி இந்த வீடியோஸை பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்லிக் கொள்ளலாம், அந்த விஷயத்தை புரிஞ்சு விடுறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க இதை பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா இதுல சில நல்ல விடயங்கள் கிடைக்கும். நான் இலவா தான் படிப்பிக்கிறேன், நான் கஷ்டப்படுத்தி படிப்பிக்கல. ஒரு சிம்பிளான விஷயம், இனிமையா ரசிக்கிற விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். எவ்வளவு இனிமையான ஒரு விஷயம், அந்த விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். சாதாரணமா படிங்க, விருப்பப்பட்டு வாசிங்க, அது நல்லா வரும். சரியா? ஆகவே இந்த வீடியோல இருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.